காய்ஸ் இது என்ன டெட்லியஸ்ட் ரிவர் கிராசிங்கா? நம்ம பல ரிவர் கிராசிங்கை பார்த்தோங்க காய்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு சாதாரண விஷயம். ஆனால் நம்ம அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு வரல, நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்கப்பா, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இப்படி போச்சுங்க, மாட்டினேங்க. ஃபஸ்ட்டு கியரில் போட்டால் தான் மூவ் ஆகும். வண்டி ஓட்ட தெரியாத மாதிரியே ஓட்டின்னு இருக்கேன் கைஸ். ஸோ கொஞ்சம் திணறாப்புலங்க இந்த மாதிரி மேட்டில் ஏறிருக்கு கைஸ். நம்ம ஆக்சுவலாக எப்போதும் போகிற ரூட்டில் போக போகிறது இல்லைங்க. நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு பன்றிமலை வழியாக தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு போகிறதுக்கும் பல வழிகள் இருக்குங்களாங்க. ரெகுலராக போகிற வழியிலே போனோம் அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சிருங்க. ஸோ வாழ்க்கையிலும் இப்படி தான், பல மாற்றங்கள் வந்தால் தான் முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் காட்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பனிமூட்டமாக இருக்குது. மேலே அநேகமாக ஒரு 15 டிகிரி செல்சியஸ் ஆச்சு இருக்குன்னு நினச்சி தாங்க ஐஸ் போயிட்டுருக்கேன். ஸோ நல்ல ஒரு அனுபவமாக கொடுக்குமா என்னன்னு தெரியல இந்த ட்ரிப். ஸோ நம்ம ட்ராகனில் தாங்க ரைட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பேக் பேலில் வரல. வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கினே இருக்குது. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை மலை மேலேயோ வந்து பல கோயில்களை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணாலே வைப்பு பயங்கரமாக இருங்க. ரோடு வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் வந்து மலைகள் புதுவித அனுபவத்தை கொடுக்கும். அப்படியே ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் ரொம்ப நார்மல் ஸ்பீடில் போய்கிட்டே இருப்போம் கைஸ். அப்படியே சில் காற்று வரும், கிளைமேட் மாறிக்கினே இருக்கும். சொன்னலைங்க, ஒரு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பாருங்கள். பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. பட் ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. யாராச்சும் நம்மளை தேக்கிடுவாங்களோ பயமாக இருக்குங்க. வனச்சோதனை சாவடி நிப்பாட்டிடுவாங்களோ. பன்றிமலை சார், பன்றிமலை திருச்சி சார். புரியல சார், சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு சார். இல்லை பன்றிமலை போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போயிடும் சார். புரியல சார், ஆஃப் பண்ணிடணுமா? சரி சரிங்க சார், பண்ணிடுறேன். கழட்டணுமா? ஒரு நிமிஷம், கேமரா அலோடு இல்லையா சார்? காய்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் வரனால பல ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. பேச்சு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ மேலே போயிட்டு பன்றிமலை போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிட்டு அதுக்கப்புறம் மன்னவனூர் போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் கோஸ்டல் ரோடை பிடிச்சிடலாமான்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். லவ் யூ பாய். ஸோ காய்ஸ் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்றுமே வைப்பு வேறு எல்லாம் இருக்க போகுதுங்க. கேமரா அலோடு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ண தோணலை. சரி அவர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். அவரை தாண்டி வந்து கேமரா மாட்டிட்டோம் காய்ஸ். என்னங்க அடர்ந்த கடை இருக்குது, கேமரா அலோடு இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குங்க. அப்படி ஒன்றும் ரூல்ஸ் ஒன்றும் போடலை, கேமரா இஸ் நாட் அலோடு இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு. ஸோ அதனால தாங்க நான் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்து மாட்டிக்கினேன். இந்த மாதிரி ஹில்ஸை ஸ்டார்ட் பண்ணாலே ரேஸ் ட்ராக்கிங் ஞாபகம் தான் கைஸ் வரும். பிகாஸ் ஆஃப் நம்மக்கிட்ட அப்பாச்சி ஆர்டிஆர் செம அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. வாவ், இந்த ஒரு வைப்பு தாங்க, வைப்பு வேணும்லங்க. இந்த வைப்ஸ்காண்டி தான் நம்ம ட்ராவல் வரோம். பல கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் தீர்க்க ட்ராவல் வரோம். ட்ராவல் வைப் சாங்ஸ் போட்டாங்க நம்ம இன்டர்காமில். ஸோ போட்டுக்கின்னு அப்படியே பொறுமையாக ஊட்டின்னு போக போகிறோம். ஸோ பல விஷயங்கள் இப்போ தாங்க புரியுது. லைஃப்னால் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி என்ஜாய் பண்ணலாம். ஸோ எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் கவலைகள் துன்பங்கள் வரலாம். இந்த நொடி இப்போது ஜாலியாக இருக்கமா, அதாங்க ஐஸ் மேட்ரு. ஸோ இந்த ரூட்டுக்கு நான் புதுசு, மொத்தம் 43 ஹேர்பின் பெண்ட் இருக்குது ஐஸ். ஸோ மழை காலத்தில் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ரைடை போட்டுடலாம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். ஓரளவு பரவாயில்ல, பசுமையாக தான் இருக்குது. மேலே போக போக இன்னும் பசுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ். வாவ் இங்கே பாருங்கள் இயற்கையோட அழகை. பா
சரியான ஹைட்டாக இருக்குது. ஸோ வந்து என்னங்க காட்டுக்குள்ளே வண்டி நிற்கிது. வாவ் காய்ஸ், ஆர்வத்தில் வந்துட்டேங்க. சரியான அடர்ந்த காடாக இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. யாருமே வரலங்க, எந்த வெஹிக்கிள்ஸுமே வரல. இந்த மாதிரி ஒரு தனிமையை தான் நான் விரும்பி வந்தேன். ஸோ நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் காய்ஸ். எல்லாமே ஒரு காலத்தில் நடக்கும். தாண்டிக்குடி 43 கிலோமீட்டர். ஐயோ டிராகனே, 43 கிலோமீட்டர் ஓடிடுவியா? ஐயோ அணில், டிராகன் ஒன்று நம்பி வந்துட்டேன். கை விட்றாத. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போய். பெட்ரோல் இல்லாமல் வந்தது பெரிய தப்பாக போச்சுங்க. காட்டுக்குள்ளே யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. யானை கீழே வந்தால் தான் நம்மளுக்கு ஹியூமானிட்டி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லின்னு போயின்னு இருக்க வேண்டியதான். ஸோ அந்த கஷ்டத்துலேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கோலாம் கைஸ். ஸோ நம்ம சாகாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் ட்ராவல் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட லைஃப் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. கொண்டை ஊசி வளைவு மெதுவாக அம்மை மணல். ஸோ இது மாதிரி பெண்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும் கைஸ், இல்லைனா அப்படியே பெரட்டி வாரி போட்டுரும். ஹார்ன் அடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், எச்சரிக்கை பலகையில். ஸோ ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். ஒரு சில டைமில் டிராஃபிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இருக்குது. அப்பா நல்ல வேலைங்க, மணி 11 மணி கரெக்டாக 700 அடி ஹைட்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் கைஸ். அப்பா மூலிகை வாசம் அடிக்குதுங்க. செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ்மேன் சொன்னார், கேமரா அலோடு இல்லை, எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாப்புல. பட் ஆனால் நம்மளுக்கு பல ஹில்ஸ் அனுபவம் இருக்குல்ல கைஸ். ஸோ இது மாதிரி பெண்டில் ஹார்ன் அடித்து போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ யாருக்கு எந்த தீங்கும் பண்ணிட மாட்டோம் கைஸ். ஸோ அது அவருக்கு புரியல, நமக்கு மட்டும்தானே கைஸ் அது புரியும். கொண்டை ஊசி வளைவு 43ஆவதுல 7வது கொண்டை ஊசி வளைவுங்க அது. அப்பா இன்னும் ஒரு எத்தனை 43ல் 7 போச்சுன்னா எத்தனைங்க? என்னங்க 36. இன்னும் 36 ஹேர்பின் பெண்ட் போகணுமாங்க. இன்னும் 136 ஹேர்பின் பெண்ட்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். பிகாஸ் ஆஃப் நம்மள்கிட்ட டிராகன் இருக்குங்க, இந்த ரேசிங் டிகானியே. எந்த ஆழமான பள்ளத்தாக்காக இருந்தாலும் நம்ம கவலையப்பட மாட்டோம் கைஸ். பிகாஸ் ஆஃப் நம்ம பாசிட்டிவாக போகும்போது நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுங்க. ஸோ நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இங்கே பாருங்கள், டீப் வேலியாக டிரைவ் கேர்ஃபுல்லி. ஆழமான பள்ளத்தாக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்களாடா, இப்படி எவ்வளோ ஆழம்னு பார்க்காம விட மாட்டாங்க. பன்றிமலை 10 கிலோமீட்டர், கொடைக்கானல் 76 கிலோமீட்டருங்க. அப்பா செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. இன்னொரு 70 கிலோமீட்டர் இது மாதிரி தான் ஹில்ஸ்லேயே போக போகிறோம். எந்த வித கவலையும் மன கஷ்டமும் இல்லாமல், எந்த டிராஃபிக்கும் இல்லாமல், எந்த ஃபோன் தந்திரமும் இல்லாமல் ட்ராவலில் இப்போ சாங்கை கேட்டுக்கிட்டு இன்னொரு 70 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் கைஸ். ஸோ இது மாதிரி ட்ராவல் வரணும் அப்படின்னா நீங்கள் போக தேவையில்ல கைஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே போதும். பிகாஸ் ஆஃப் மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நம்ம ட்ராவல் போயிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பா மூலிகை 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 வாசம். பா மது சூது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ஆழமான பள்ளத்தாக்காயும் பார்த்துருவோங்க. லைஃப்பில் பல கஷ்டங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி விட்டெறிஞ்சிட்டு நம்ம ட்ராவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கைஸ், இந்த ட்ராவல் லைஃப்லாம் எவ்வளோ முக்கியமானங்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பல கஷ்டங்கள் கவலைகள் இருந்தால் தாங்க தெரியும் இந்த ட்ராவலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற காரணமே இதுதான், இந்த ட்ராவல் வைப்புனால தான். பல ஃபெயிலியர்ஸை பார்த்தாச்சுங்க. ஸோ ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப் காண்டி மட்டும் இல்லை கைஸ். என்னங்க போக அடர்ந்த காடாக இருக்குது, யானை கீழே வந்துட போகுதுங்க. நம்ம வேறு அட்வென்ச்சர்ஸ் பைக் இல்லை, நம்மளோட டிராகன் தான், ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இருக்குது. ஸோ டார்க்லாம் கம்மியாக தான் இருக்கும். திரும்பும்போது ஏதாச்சும் புலிகிளி இருந்துட போகுதுங்க. காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்க, நாமே தான் காப்பாற்றிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம. ஐயோ அங்கே பாருங்கள் பஸ்ஸு.
இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸை பார்க்குறேங்க. எதுக்கும் நம்ம பெண்டிலலாம் ஹார்ன் அடிச்சு போயினே இருப்போம் வயசு. கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லவும். நான் வேகமாக போகிறேன். இனி பொன்னிலாவே ரோட்டை ஒட்டி நம்ம குனிஞ்சு ஓட்டிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அந்தளவு நம்ம கார்னரிங் பண்ணி படுக்க வச்சு ஓட்டி போயிட்டுருக்கோம் வயசு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ டயர் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க உங்கள் பைக்கில். இது மாதிரி நம்ம டயர் மாற்றி இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வே பண்ணி போய்ட்டுருவோம் வயசு. 1500 அடிக்கு மேலே வந்துருப்போம்னு நினைக்கிறேன். கீழே ஒரே மிஸ்டாக இருக்குங்க, விசிபிலிட்டியே தெரியல. பட் ஆனால் இது வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. பட் ஆனால் இது ரொம்ப சில்லாக இருக்குங்க. ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக இன்னும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க கைஸ். ஸோ அழுத்தம் அதிகரிக்கும், டெம்பரேச்சர் குறையும் கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக. ஸோ நீங்கள் ட்ராவல் போனீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் கைஸ். சயின்ஸை கற்றுக்கலாம், ஜியாகிரஃபியை கற்றுக்கலாம், ஜுவாலஜியை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லாங்க. ஐயோ என்னடா பிப்ரவரி மாதமாச்சே, வெயில் கிழிச்செடுக்கும், பசுமையாக இருக்குது, அதையெல்லாம் காஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் வந்தால் தான் ரைட் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லை காய்ஸ். நம்ம சமவெளி பகுதியிலையும் 104 ரூபாயாங்க. அங்கே வேலைங்க ஹில்ஸுக்குள்ளே பெட்ரோல் பங்க் அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது. சமவெளி பகுதியிலையும் அதே 104 ரூபா தான், இங்கேயும் அதே 104. அண்ணே திருச்சிண்ணே. நீங்கள் பொன்னாமராவதியா? சரி சரிண்ணே. இங்கே ரெகுலராக வேலை பார்க்குறீங்களாண்ணே? சரி சரிண்ணே. ஃபேமிலியோடவா? சரிண்ணே. மாதம் சம்பளமா இல்லை டெய்லி சம்பளம்? மாதமாண்ணே. சரிண்ணே. சரிண்ணே வரேண்ணே. மாதத்துக்கு ஒரு 2 நாள் லீவு அப்படியே கிளம்பி வந்துடுது. வரேண்ணே. உங்கள் பேர் என்ன? காசியா? காய்ஸ் அண்ணன் நம்ம ஊர் தாங்க, பொன்னமராவதியா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு. ஹில்ஸுக்குள்ளே பெட்ரோல் இல்லாமல் நின்றுவோன்னு நினச்சேன். நல்ல வேலைங்க.